அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மைப்படுவ பரலோகபிதாவே இந்த வேத வாசி நிகழ்ச்சி ஆசீர்வதித்தார். உடைய நாம் மைப்படட்டும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 66. ராகத்தவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் ஆகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பூமியின் மீது அங்கு உண்மை பணிந்து கொண்டு உண்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளை பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாக கடந்தார். அங்கே அவர்கள் கழிவுண்டோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கு அரசாளுகிற அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாக துரோகிகள் தங்களை ஆதரிப்பார்களாக. ஜனங்களை தம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டார். நம்முடைய ஆத்மாவை உயிரிட வைக்கிற தேவனை எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டு எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயின் தண்ணீரையும் கடந்து வந்து செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டேன். சர்வாங்க தகரபல் இடத்தில் உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். என் நிக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் இனப்புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறி ஆட்டுக்கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொட மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விளக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 67 நிகழ்ச்சி மாத்தியத்தில் வாசிக்க ராகத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளும் உம்முடைய ரட்சண்யம் விளங்க முடியும். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்கப்படும். தேவனுடைய ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. தேவரி ஜனங்களை நிதானமாக நியாயத்திருத்து பூமியில் ஜாதிகளை நடத்துவி. அதில் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரித்து மகள கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. பூமி பந்தலனை தரும் தேவனாகிய எங்கள் தேவனை எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி நிலைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். 68 ராகத்தில் பாட்டாக சங்கீதம். தேவன் எழுந்தருள்வார். அவருடைய சத்துருக்கள் சூழ்ந்து அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடி இருப்பது அவர்களை பறக்கடிப்பேர். மெழுகாக்கு முன்புறுவது போல துன்மார்க்கு தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்த கழிவுடன் ஆனந்த சந்தோஷமடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். மனாந்தரங்கள் ஏறி வருகிற வழியாயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். நம்முடைய பரிசுத்த வாசலுக்கு தேவன் கெட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாய விசாரிக்கிறோமாக இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுணர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளை வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனை நீருமுடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவரை அவாந்தர வெளியில் நடத்துகிற வருகையில் பூமி அறிந்தது. தேவனாகி உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. சிறுவர்களின் தேவனுமாக இருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனை சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினே. உம்முடைய மந்தை அதனாலே தங்கி இருந்தது. தேவனை உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறேன். ஆண்டொரு வசனம் தந்தார். அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. சில ராஜாக்கள் தன் தெளிந்து ஓடினார்கள். வீட்டிலிருந்து ஸ்திரியானவர்கள் கொள்ளை பொருளை பங்கிட்டார். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசர்கள் போலவும் பசும்பல் நிறமாகிய அதன் நிறவுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வவல்லவர்கள் ராஜாக்களை சிதறடித்த பொழுது அது சல்மோன் மலையின் குறைந்த மலையை போல் வெண்மையிட்டு தேவ பர்வதம் பாசாம் பர்வதம் போல் இருக்கிறது. பாசாம் பர்வதம் உயர்ந்த விவரங்கள் உள்ளது.
உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களை சொல்லுகிறீர்கள். இந்த பர்வதத்தில் வாசமாக இருக்க தேவன் எழுப்பினார். ஆம், கர்த்தர் இதில் என்றென்றைக்கு வாசமாக இருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த தலமான சீனமாக அவர்களுக்கு இருக்கிறார். தேவனுடைய உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டேன். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம பாரசுமத்தினால நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பாருடன் தேவனாக இருக்க ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கள் கழிவும் உண்டு. மையாகவே தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு சிலை செய்யும். தன் அக்கிரமகன் தொடர்ந்து நடக்கிறவனுடைய மயிரில் உச்சந்தலையும் உடைப்பா. உன் கால்கள் சத்துருக்களின் ரத்தத்திலும் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன். அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் சம்பிரதாயங்கள் கணிகள் நடந்தார்கள். சிறமட்டுகளிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராய் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்னவனும் பெரியவனும் கூட்டமும் செவ்வளவன் பிரபுக்களும் நப்தலின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனை நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணின அதை தடப்படுத்தும். எருசலேமினுடைய ஆலயத்தின் நிமித்த ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நானுள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கண்டுகளோட கோடாரி சபா திட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவரும் வெள்ளி பணங்களையும் கொண்டு வந்து பணிந்து கொள்ளும். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எதிர்த்துள்ளிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜாக்களை தேவனை பாடி ஆண்டவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்களின் மேலங்களில் இருக்கிற பானங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்தை சத்தமாக முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசுத்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை சிறுவரும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களும் உள்ளது. தேவனே உமது பரிசுத்த தலங்களிலிருந்து பயங்கரமாக விளங்க பண்ணுகிறேன். சிறுவரும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசித்தோம் ஜெபிப்பான். ஆண்டவரை இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. உம்முடைய நாமம் மயப்படட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய விருவை கொண்டு எங்களை வேத வாசிக்க நிகழ்ச்சியை எங்களுக்கு தந்தீர். இது உமக்கு சித்தமானபடி நடத்தி அனைவரையும் வாசிக்க இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு ஒரு மயக்கடி செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன்.